கர்த்தர் நாளை விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கப்போம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டு நோக்கி பார்க்க நம்முடைய பேசும்படியாக இடைபடும்படியாக. வல்ல பிதாவே, உம்மை நடியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தயை நிறைந்து வரை அப்பா, அந்த நேரத்தில் உங்கள் குமாரனாகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிற வார்த்தைகள் எங்களை தேவன் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இந்த காலை நேரத்தில் இடைபடும்படியாக, இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வல்லக்கரத்தில் அர்ப்பணிக்கிற தாவே, மோசையோடு முகமாய் பேசுனது போல எங்களோட இந்த காலை நேரத்தில் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் பேசும்படியாக ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அழகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசி கேட்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உச்சாமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 9 வாரங்களில் நம்ம அவர் நாமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆண்டோட வீட்டில் நாள் மெசேஜ் என்ன செய்தோம் கேட்டோம். மொத்தம் ஒரு 10 வாரத்துக்கு பிறகு இந்த நாளில் நம்ம எபேசு நிருபத்துக்குள்ளே மறுபடியும் வருகிறோம். ஹல்லேலூயா. அதனால் எபேசு நிருபத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எபேசு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வைத்து இதுவரையிலும் பார்த்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஒரு ரிவிஷன் போல் என்ன செய்ய போகிறோம். நம்ம இந்த வசனத்தை வைத்தே நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நாள் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்கு 3 நிலையில் இந்த வசனம் சொல்கிறத செய்கிறோம் பார்க்குறோம். கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம், பைபிள் ஃபுல் பைபிளும், அதாவது புதிய ஏற்பாடுன்ற காரியம் முழு பைபிளும் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன செய்யுது, இந்த வசனத்தில் இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். கவனிங்க, ஒரு பாஸ்ட் டென்ஸ் குறித்து பேசு, இறந்த காலம். ஓகே, முற்காலத்தில், சரிங்களா? அப்படின்னா போன ஜென்மம் நினச்சி கூட, போன ஜென்மம்லாம் எதுவும் கிடையாது, ஒரே ஜென்மம் தான். சரி, ஒரு முறை நான் மரிப்பது நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, அப்போது முற்காலத்திலே நீங்கள் என்ன செய்தீங்க, அந்த மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ப்ரெசன்ட், இப்போ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். சரியா, நிகழ்காலம், கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அடுத்த ஸ்டேஜ் சொல்லுது, சரிங்களா? எப்படி சொல்லுதுன்னா, வெளிச்சமாக இருக்கிற நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ப்ராசஸ், ஃபியூச்சரிஸ்டிக்கான எதிர்காலத்தில் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, எவ்வளோ ஆண்டோடைய வருகை எப்போ சம்பவிக்குமோ, ஆண்டோட வருகையோ இல்லை அது உங்களுடைய மரணமோ, அதுவரையிலும் ப்ராசஸில் நீங்கள் இருங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், பாஸ்ட் டென்ஸ். இப்போது வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். ப்ராசஸ் தொடர்ந்து எதிர்காலத்தை நோக்கி, எதிர்காலத்தை ஃபியூச்சரிஸ்டிக், ஃபியூச்சரை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து நீங்கள் அந்த ப்ராசஸில் இருங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நமக்கு பைபிள் காண்பிக்கிற சத்தியம். சரிங்களா? அந்த 3 நிலை. ஓகே, நம்ம அப்படி இருந்தோம், இப்படி இருக்கிறோம், தொடர்ந்து இப்படி என்ன செய்யணும், இதிலே நம்ம நடக்கணும். அப்படி தான் சொல்லப்படுது. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அதை நம்ம இந்த நாளில் 3 காரியங்களில், நல் நம்பிக்கை, நல் இருக்கை, நல் நடக்கை அப்படின்னு 3 காரியங்களை என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். நல் நம்பிக்கை, நல் இருக்கை, நல் நடக்கை என்று சொல்லி 3 காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் நாள் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. முதலாவது நல் நம்பிக்கை. நீங்கள் இந்த எபேசு நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்க சொன்ன எபேசு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். சரி, தாம் பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்தனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது கவனிங்க, நமக்கு நிறைய விஷயத்தில் இப்போ நமக்கு நம்பிக்கை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் வித்தியாசமானது. அதனால் நம்முடைய பிரச்சனையுடைய எதிர்பார்ப்பு முடிவின் காரியமாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை என்ன செய்யும். இப்போ பலவீனமாக இருக்க என்ன செய்யுங்க, அந்த பலவீனம் நீங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கையாக இருக்கும். கடன் இருக்கவங்களுக்கு கடன் நீங்கிறது தான் நம்பிக்கையாக இருக்கும். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை ஆண்டு தருவாருங்கிற நம்பிக்கை இருக்கும். சரி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான நம்பிக்கைகளை செய்யும் காரியங்கள் இருக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா.
ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த நம்பிக்கை என்பது முழு சபைக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை அப்படி சொல்லப்படுகிறது, ஒரே நம்பிக்கைன்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஒரே நம்பிக்கை அவர் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி நம்ம அந்தகாரத்தில் இருந்தோமே, அந்த நேரத்தில் இந்த 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த பிரகாசமான இந்த நம்பிக்கை நமக்கு அப்ப கிடையாது. சரியா? அது நீ வாசி, அங்கே எபேசியில் சொல்லப்படும். எபேசு 2ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிப்பேன். எபேசு 2ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்கள். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்காலத்திலே, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தபோது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாக இவ்வுலகத்தில் நீங்கள் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அங்க இருக்கும்போது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடையாதுன்னா, நமக்கு நம்பிக்கை இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, நம்பிக்கை இல்லை. ஆனா இப்போதோ நமக்கு அவர் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முன்ன இல்லை, இப்போ நம்ம அவர் அழைத்ததுனாலே நமக்கு என்ன செய்திருக்கு, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த நம்பிக்கைன்னு இந்த ஒரே நம்பிக்கை, அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, நீதிமொழிகள் 14ஆவது அதிகாரத்தில் 32ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 14:32 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், நீதிமான் அவனுடைய மரணத்து மேலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அல்லேலூயா. கிறிஸ்துவம் ரொம்ப ஸ்ட்ராங். கவனிங்க. என்னன்னா, யாரும் மரணத்து மேல் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் நம்ம சொல்ல முடியும், நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், நம்முடைய மரணத்திலே நாம் நம்பிக்கை வைக்க முடியும். என்ன நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் இருக்கிற வரை இங்கே நான் இருக்கிறேன், இந்த தேகத்தை விட்டு நான் பிரிவேனால் அவரோடு கூட போய் நான் குடியிருப்பேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை, சரியா, அதுதான் பெரிய நம்பிக்கை. மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொல்லப்படுறதை செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல அங்கே இருக்கும் அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது, அந்தகாரமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த நம்பிக்கையை செய்யவில்லை, உண்டாகவில்லை. சரியா? அப்போ அந்த நம்பிக்கைன்னு சொல்லும் போது எபேசு 1:18 என்ன வார்த்தைகள் சொல்லப்படுது பாருங்க. மறுபடியும் வாங்க, எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 18 வசனத்தில் 18-19 ரெண்டு வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து எப்படி சொல்ல, என்ன காரியங்களாம் சொல்லப்படுது நீங்களே பாருங்கள். அந்த 18ஆம் வசனத்தில் நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தம் நமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், சுதந்திரத்தினுடைய அப்படின்னா சுதந்திரம் நீங்கள் விடுதலை நினச்சிக்கூடாது, அந்த சுதந்திரம் இல்லை. சுதந்திரம்னா ஒரு சொத்து போல், ஒரு பங்கு போல், சரியா, ஒரு ஷேர் போல், சரிங்களா, இன்னெரிட்டன்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அதாவது எனக்கு வர வேண்டிய பங்கு, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. சரியா? அப்போ அது மாதிரி சொல்ல சுதந்திரம் அப்படி சொல்லப்படுது. ஏன்னா அந்த சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம். சரியா? அப்போ எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா, அந்த சுதந்திரம் எங்கே இருக்குது, அந்த சுதந்திரம் எங்கே இருக்குது. அடுத்த வார்த்தையில் சொல்லப்படுது 19 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அப்படி சொல்லப்படுது. ஓகே, அப்போது அந்த சுதந்திரம் சொல்லிட்டு எப்போ மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட பிறகு அப்படி சொல்லுது. ஓகே, மரித்தோரிலிருந்து எழுப்பதை குறித்தும் வசனம் பேசுகிறது. அப்போது சுதந்திரம் என்று சொல்லி ஒரு காரியத்தை பேசுகிறது, அதே நேரம் மரித்தோரிலிருந்து எழுப்பதை குறித்து பேசுகிறது. இதை வச்சு தான் அந்த நம்பிக்கை என்னதென்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்பிக்கைக்கும், சரிங்களா, அந்த சுதந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்போ நீங்கள் 1 பேதுருவில் வந்தீங்கன்னா என்ன காரியம்னு சொல்லி பார்ப்போம். 1 பேதுருவில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தில் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக, அழியாதது மாசற்றது வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அல்லேலூயா. அழியாதது மாசற்றது வாடாதது.
இந்த பக்கம் இந்த சர்வீஸ் ரோடில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா தெரியும், அந்த என்ன இப்போ போயிட போகிறீங்க, அந்த சர்வீஸ் ரோடில் அங்கே பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க்லாம் தாண்டி, சரிங்களா, அதுக்கு பிறகு ஹெச்பி பெட்ரோல் பங்க், அதுக்கப்புறம் தாண்டி லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. எவ்வளோ வீடுகள் இருந்துச்சு, ஒரு சர்ச்சு கூட அங்கே இருந்துச்சு, சரிங்களா. இப்போ எதுவுமே இல்லை, சரிங்களா. ஏன் எதுவுமே இல்லை அப்படின்னா, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இது ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்காங்க, சரியா. அந்த ஃப்ளாட்ஸில் வரப்போகிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஹை பீப்புளாம், ஹை கிளாஸ் பீப்புளாம், சரியா. அதனால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வீட்டு உள்ளேருந்து பார்க்கும்போது கூரை வீடு, குடிசை வீடு, ஓடி வீடுலாம் தெரியக்கூடாதான், பார்க்கும்போது சைட் நல்லா இருக்கணும், ஓகே. அதனால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் அது வந்து ஏரி பகுதி, நீர் கூடிய பகுதி, அதனால் அதில் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்த வீடு என்ன பண்ணிட்டாங்க, மொத்த குடும்பத்துக்கு எல்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரில, மொத்தத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்படியே இப்போது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, எல்லாம் அழிந்து போனது அப்படின்னு பாருங்க. கட்டும்போது பார்த்து பார்த்து கட்டியிருப்பான், செலவு பண்ணி பார்த்து கட்டினது தான் எல்லாருமே. யாருக்குமே கட்டும் போது தெரியாது இப்படி ஆகும்ன்ட்டு, அது அழிந்து போகக்கூடியது, சரிங்களா. வசனம் சொல்லுது, நமக்கு கிடைக்க போகிற சுதந்திரம் அழியாததும் மாசற்றதும் வாடாததும், எந்த மனுஷனும் வந்து புல்டோசர் வச்சு ஜேசிபி வச்சு இடிக்க முடியாது, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அப்போ அந்த சுதந்திரம் எங்கே இருக்குது? அடுத்த வசனம் வாசிங்க, 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஒரு சிஸ்டம் மட்டும், டென்சி சிஸ்டம் மட்டும் அல்லேலியா சொல்கிறாங்க, மற்றவங்களே அல்லேலியா வரமாட்டுது? இதெல்லாம் வரணுங்க, சரியா. இந்த வசனம் எந்த இல்லை, ஆண்டவருது. எவ்வளோ அருமையாக நமக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறாரு. சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும், பட்டா உங்கள் லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜில் புரியணும், அப்படி தான் சொல்லணும். பட்டா போட்டு கொடுத்துட்டார். என்னன்னு, உனக்கு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அல்லேலியா முதலே வந்திருக்கணும். அல்லேலூயா, அவங்களுக்கு வருது, சரி, ஏதோ அவங்க மட்டும் தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரியா. நம்மளாம் வசனம் மட்டும் கேட்குறோம், அவங்க மட்டும் தான் போகிறாங்க பொழுது அல்லேலியா சொல்கிறாங்கன்ற மாதிரி இல்லையா? அப்படி இல்லைல்ல. அப்போது தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, நமக்கு தான் சொல்லுது பைபிளில், அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அல்லேலியா சொல்லுங்கள். இந்த பூமியில் ஒரு ஆள் 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரே போட்டு அந்த இவனுக்கு அந்த வீட்டை நீங்கள் தரக்கூடாது ஆண்டவரே, இடித்து தள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னா கூட அங்கே ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அப்படி யாரும் செய்ய மாட்டேங்க தான் சொல்கிறேன், சரியா. அப்போது டெஃபினட்டாக, கேரண்டியாக ஜீவனோட நம்பிக்கை உண்டாகும்படி அந்த சுதந்திரம் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, 6ஆம் வசனம் வாசிங்க. 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ there is a connection. எதுக்கு கனெக்ஷன் சொன்னா, நான் சொன்னேன் அந்த நம்பிக்கைன்னு சொன்னோன்னே சுதந்திரம், பரலோகம், அதை பற்றி கனெக்ஷன் வருது. மரித்தோர்ந்து உயிரோட எழுதுறதை பற்றி கனெக்ஷன் வருது. நான் காமிக்கிறேன். இன்னொரு கனெக்ஷன் வருது. என்ன வருது அப்படின்னா, இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உண்டு. இந்த அலையிலையோ ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லையா? ஆக்சுவலாக ஆமாம், உண்மையில்லை. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது பலவிதமான சோதனையில் என்ன பண்ணீங்க, துக்கப்படுவீர்கள், சரியா. ஆனால் இயேசு, அடுத்த வருஷம் 7ஆம் வசனம் சொன்னோம், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அழகாக தெளிவாக நம்ம போட்டிருக்கு, சரியா. கொஞ்ச காலம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ காலம் சோதனை நம்ம ஓத்திரப்படுவோம்? கொஞ்ச காலம். அங்கே போய் இருக்க போகிறது சொல்லுங்கள், அங்கே போய் இருக்க போகிறது நித்தியமா. அல்லேலூயா. ஆமாம், சரி. அப்போது அதை கம்பேர் பண்ணது ஒன்றுமே இல்லை இல்லையா? அதை கம்பேர் பண்ணுவது இது ஒன்றுமே இல்லை. அது மலை மாதிரி அப்படின்னா இது கடுகு மாதிரின்னு சொல்லுவாங்க, அப்படி தான், சரியா. அப்படி தான். அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கனெக்ஷன் பார்க்கும்போது நம்ம தான் தெரியாதப்போ அந்த நம்பிக்கைன்னு சொன்ன உடனே வசனம் இது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது என்ன செய்கிறோம், பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ அந்த மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்துக்கிறது நம்பிக்கைக்கும் மரித்தல் உயிரோடு எழுந்திருக்கிறது சம்மந்தம் இருக்குன்னு சொன்னோம்ல. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் போன வாரம் கூட வசனம் வாசித்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. இவ்விதமாய், முந்தின வசனம் போடுப்பா 17, இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அல்லேலூயா. இவ்விதமாய், எவ்விதமாய் அப்படின்னா அவர் வரும்போது, சரியா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய ஆத்துமாக்களை அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் அவரோட என்ன செய்ய வரும். அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார். ஆத்துமாக்கள் மட்டும் கீழே வரும். அவருடைய சரீரங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாக எழுந்திருப்பார்கள். வருவார்கள், எழுந்திருப்பார்கள் அப்படி சொல்லப்படுது. ஆத்துமாக்கள் வரும், சரீரங்கள், சாவுக்கேறின சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆத்மாவும் அந்த சரீரம் ஒன்று சேர்ந்து மறுரூபமாகும். அவர்கள் போய் மத்திய ஆகாயத்தில் நிற்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு நாமும் மத்திய ஆகாயத்தில் அவர்களோடு சேர்ந்து அப்படியே மேலே போய் இவ்விதமாக எப்போதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அல்லேலூயா. அப்போ 13ஆம் வசனம் சொல்லுது, நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையை, சரியா, தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், அவரோடு கூட போய் என்ன செய்வோம், இருப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் எதனால் உண்டானது அப்படின்னா, விக்கிர ஆராதனையை விட்டு இயேசுவை விசுவாசித்து நம்ம வந்ததுனால. அல்லேலூயா. கிருபையாய் அவர் நம்மை கொண்டு வந்ததுனால. அல்லேலூயா. இல்லையா, எவ்வளோ பேரை கூப்பிட்றோம், நம்ம வர்றதில்லை சபைக்கு, இல்லையா? ஆனால் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் தான் என்ன செய்கிறார், உள்ள கொண்டு வர்றார். எதுக்காகனா, இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத, சரி, எந்த உறவும் கொடுக்க முடியாத, எங்கேயும் கிடைக்காத, நாம் சம்பாதிக்க முடியாத அல்லது படித்து பெறாத, அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு சாதிக்கக்கூடிய காரியமாக இதில் கிருபையாக ஈவாக தேவன் இதை என்ன செய்கிறாரு, நமக்கு பரிசாக தேவன் இதை தருகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்திருக்கு, நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நீங்கள் நம்ம எங்கே நீங்கள் பார்த்தாலும் சரி, அதாவது ரோமர் நிருபத்தில் வந்தீங்க இல்லைங்களா, அங்கேயும் இதை நம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்கோம். வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5ல் 1-2 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினாலே, நம்ம இயேசு மேலே விசுவாசம் வச்சாதான் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகும். இயேசு மேலே விசுவாசம் வைக்கல, விக்கிரகனை விட்டு நம்ம சபைக்கு வரல அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்படலை, பாவ மன்னிப்பை பெறலைன்னு சொன்னால், இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகாது. அதான் வசனம் சொல்றது, எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் சமாதானம் பெற்றிருக்க நமக்கு என்ன 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 காரியம்? அடுத்த வருஷம் வாசிங்க, என்ன காரியம்? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. எதனால பெற்று? கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், பாக்கியம், ஸ்லாக்கியத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன அடைவோம் போட்டிருக்கு பைபிளில்? தேவ மகிமையை அடைவோம் என்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் இவ்விதமாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானா நானும் கடவுளை ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது, அப்படி இல்லை. அவருக்கு ஒப்பானா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காய் மரித்து, நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மகிமையின் சரீரத்தில் இன்றைக்கு இருக்கிறார். அதே போல அந்த மகிமையின் சரீரத்தை உடையவர்களாக நாமும் மாறுவோம். அல்லேலூயா. அந்த தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டுகிறோம். நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கை பாருங்க, அதுதான் சொல்ல பைபிள் திரும்பி நம்ம சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு விசேஷித்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்திருக்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வந்தது? இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வந்துச்சு? எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். முதல்ல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல 18ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே. சரி, போதும். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது? தாம் நம்மை அழைத்ததனால், பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்ததினாலே இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்ததினாலே அப்படிதான் சொல்லுது. 1 பேதுரு 2:9 சொல்ல, நீங்களோ
1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வர அழைத்தவர். அல்லேலூயா. He called you. இங்கிலீஷ்ல பயன்படுத்துவாங்க. தேவன் அவர் கூப்பிட்டார், அவர் உன்னை கூப்பிட்டார் அப்படி போட்டிருக்கு. He called you. நம்ம நினைப்போம் மனுஷன் தானே கூப்பிட்டான் சபைக்கு, மனுஷன் கூப்பிட்டு நம்ம சபைக்கு வந்தோம் நினைப்போம். சரியா? ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வேலைக்காரன் அனுப்பிச்சு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அவர் தான் அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்பு தான் அங்கே எபேசு 1:12, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். அல்லேலூயா. அப்போ அழைத்தார். இப்போ எபேசு 1:4 வாசிங்க. என்ன போட்டிருக்கு நம்மளை பற்றி? எபேசு 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் தோன்றதுக்கு முன்னவே நம்மை கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலகம் தோற்றத்துக்கு முன்னமே சரியா தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்களை அழைத்தார். அல்லேலூயா. அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். அல்லேலூயா. நீதிமான் ஆக்கியிருக்க நம்மை மகிமைக்குள்ள பிரவேசிக்க செய்வார். அல்லேலூயா. அதாங்க, இப்போ அவர் அழைக்காம ஒன்றும் நடக்காது. சரியாவோ? தேவன் பிதாவாகி தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? அதில் எபேசு 1:7 வாசிங்க. எபேசு 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தேவன் நம்மை அழைத்தார். சரியா? அந்த அழைப்பு நம்ம வர்றதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஒன்று வேணும். அப்போ என்ன அப்படின்னா, அதை யார் செஞ்சு முடிச்சிருக்கா அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய கிருபையினுடைய அந்த இரக்கத்தினுடைய அந்த தயவனுடைய அந்த அன்பினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை நம்மேல் கொண்ட அன்பினாலே அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்ததுனாலே அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவோட இரத்தத்தால் நமக்கு உண்டாகிறது. அவர் இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். அந்த பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆவியான தேவன் மாம்சத்தோட ரத்தத்தோட வெளிப்படவில்லைன்னு சொன்னால், தேவன் மாம்சத்திலே வெளிப்படவில்லைன்னு சொன்னால் இதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவ ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன காரியம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிள்ளைகள் நாம மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கோம். அவரும் நம்மை போல மாம்ச ரத்தம் உடையவரானார். காரணம் என்ன? அந்த ரத்தத்தை நமக்காய் சிந்துவதற்காக, அந்த ரத்தத்தை நமக்காய் கொடுப்பதற்காக, அந்த ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனோடு பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, அது விலையேற பெற்ற ரட்சிப்புன்னு சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பாக மீட்பை நமக்கு தருவதற்காக. அல்லேலூயா. அப்போ அந்த பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனால என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கோம். அப்போ நம்பிக்கை நீங்கள் உண்டா, நல்ல நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய அழைப்பினால இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காய் மரித்து ரத்தம் சிந்தி ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து இருப்பதற்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததுனால. அல்லேலூயா. அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்படுது. 13 வசனம் வாசிங்க. அதில் எபேசு 1:13 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவினாலே அன்றி யாரும் இயேசு என்ன செய்ய முடியாது, கர்த்தர்னு சத்தியத்தை அறிய முடியாது. ஜென்ம சுபாவம் மனுஷனுக்கு இவைகள் பைத்தியமாக தோன்றும். சரியா? அப்போ பரிசுத்த ஆவினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்ன பண்ண முடியாது, அறிக்கை பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த சத்தியத்தை விளங்க பண்ணார். நாம் அந்த சத்தியத்துக்கு வசனத்தை கேட்டாலும் பாருங்கள், சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆனபோது, பரிசுத்த ஆவியினால் நாம் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்த போது, விசுவாசித்த போது, விசுவாசி ஆனபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லி முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? முத்திரை போட்டார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுக்கு சொந்தம். தேவனுக்கு சொந்தம் அப்படின்னா என்ன? தேவனுக்கு சொந்தம் அப்படின்னா இனி நம்ம அவருக்குரியவர்கள், அவருடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமான. அடுத்த வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது பாருங்கள். அவருக்கு சொந்தம். 14ஆம் வசனம் பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா.
எப்படி நம்ம அவருக்கு சொந்தமானோம்? அவர் ரத்தம் சிந்தி கிரயத்தினால் நம்மை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசுவை விசுவாசிக்க வைத்து முத்திரை போட்டார். அல்லேலூயா. அந்த முத்திரை என்ன செய்ய நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போது நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அப்போ மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு சொன்னால் யார் எழுந்திருப்பா அப்படின்னா, கவனிங்க, யார் எழுந்திருப்பா அப்படின்னா, சரிங்களா, யார் எழுந்திருப்பா கவனிங்க. ஒரு நாள் இந்த நைட்டில் சொன்னான்னு தெரில, பார்க்கில், சரிங்களா, நம்ம பிரதர்ஸ் சில பேர் முன்னாடி போய் விளையாட போவாங்க. இந்த என்ன பேட்மிண்டனா ஷட்டில் கார்க் ஏதோ ஒன்று, ஓகே, விளையாட போனால் அங்கே யெகோவா சாட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து பைபிள் வச்சு நம்ம பைபிள் வசனங்களை வச்சு நம்ம ஆளுங்களை ரொம்ப பேசினார். இப்படி அப்படியாக்கும், நரகமே கிடையாது, எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை பண்ணி, என்னது எல்லாரும் எழுந்திருப்பாங்களா? ஆமாம், அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களை என்னடான்னு சொல்லிட்டு, என்னடா பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு பண்ணால், அப்புறம் என்ன ஒரு நாள் செஞ்சாங்க, பாஸ்டர் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் ஒரு நாள் இது விளையாடத்துக்கு என்ன போனேன். அங்கே நான் போகிற நாளில் சரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி போனால் அங்கே அவர் வந்தார். நான் போன நாளில் அவர் அந்த பிரதர் வந்தார், யெகோவா சாட்சி. வந்துட்டு கேம் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சது பைபிள் டிஸ்கஷன். அப்போ அவர் என்கிட்ட சாதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாரும் எழுந்திருப்பாங்க, அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. நான் சொன்னேன், இல்லை அப்படி போடவே இல்லை பைபிளில் அப்படின்னா. அப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னாரு. எந்த வசனம் அப்படின்னா 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. 1 Corinthians 15:22 அதுதான் அவர் சொன்னார். 1 Corinthians 21:22 வாசிங்க. 21:22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டார். பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் பாஸ்டர் நீங்கள் இல்லைன்றீங்க அப்படின்னாரு. எப்படி பார்த்தீங்களா? கள்ள உபதேசம் இப்படி தான் வரும். சரியா? அதெல்லாம் முந்தின பின்னாடிலாம் பார்க்குறது கிடையாது, உருவருது வசனத்தை. சரி, நான் சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த எல்லாரும் யார் அப்படின்னா, சரியா, பவுல் வந்து சபைக்கு எழுதுறார், சபையில் இருக்க மக்களுக்கு எழுதுறார், நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அந்த எல்லாரும் யார் அப்படின்னு அடுத்த வருஷம் சொல்லுது. அடுத்த வருஷத்தை வாசிங்கன்னு சொன்னேன். அடுத்த வருஷத்தை சொல்லுங்க, வாசிங்க அடுத்த வருஷம். அவனவன் தன் வரிசையிலே, அந்த எல்லாரும் யாரு? அந்த எல்லாரும் அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடையவர்கள் அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா அப்படியா அப்படி பார்ப்பாங்க பைபிள். நம்ம ஆளுங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க அவரை. பத்தியா இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இதை மாதிரி சொல்லிட்டு இருந்த. ஆமாம், அவருடைய தான் போட்டிருக்கு, அவருடைய தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆளுங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இப்போ. சரி, அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லி நம்ம ஆளுங்களே பேச ஆரம்பிச்சாங்க அவர்கிட்ட. சரி, அவருடைய நீ இப்படி சொல்கிறா, அவருடைய தான். அப்போ எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாங்க, அவருடைய தான் போட்டிருக்கு, அவருடையர்கள் தான். ஒரு வார்த்தை பாருங்கள், அதில் எவ்வளோ இது மாறுது இல்லையா? சத்தியம் இருக்குது பைபிளில். வசனத்தை உருவுனா வேறு மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி தான் செய்கிறாங்க. அப்போ சத்தியம் என்னன்னா, அவருடையவர்கள் யார்? அவருடையவர்கள் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர், அவர்கள் சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அவருடையவர்கள் அப்படின்னா அதுதான் அவர் சொந்தமானவர்கள். சரிங்களா? இதை தாங்க 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 50, 51, 52 வசனம் வாசிங்க. 50, 51. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இப்போ சபைக்கு பேசிட்டு இருக்காரு எல்லாரும், புரியுதா? சபையில் பேசும்போது என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்க மரித்தோர் அப்படின்னு சொல்றது யாருன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் அழிவில்லாதவர்களை செய்வாங்க, எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் சொல்லுது, மற்றவர்கள் எழுந்திருக்க 1000 வருஷம் முடியும் அளவும் மற்றவர்கள் உயிரடையவில்லை, அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பைபிள் சொல்லுது. சரி, அப்போ இந்த நல்ல நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு நம்ம எப்படி மறுரூபமாகும்? சரியா? எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தினுடைய அட்வான்ஸாக டெபாசிட்டாக இருக்கிறார். அல்லேலூயா. NIV பைபிளில் போட்டிங்கன்னா அதில் வரும் டெபாசிட் அப்படின்னு வரும். சரிங்களா? மற்ற பைபிள், இங்கிலீஷ் பைபிள் கேரண்டி அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கோம்.
கேரண்டியா உன்னை அவர் உயிரோடு கூட நீ அவர் வருகை தாமதமானால் நீ மரிப்பாய், கிறிஸ்துவுக்குள் மரிப்பாயானால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க உன்னை நிச்சயமாக அவர் உயிரோடு கூட எழுப்புவார். கேரண்டி. அல்லேலூயா. கேரண்டி அப்படிதான் பைபிள் சொல்லுது. சரியா? நிச்சயமா எழுப்புவார். எப்படி? ஏன் அப்படி சொல்றா? உனக்குள்ள இப்ப பரிசுத்த ஆவியை தந்துட்டார்ல. ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆவி தங்குகிற தேவ ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரோமர் 8:11 சொல்லு, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை தம்முடைய ஆவியினாலே தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அந்த டெபாசிட் நமக்கு கொடுத்தாங்க பாருங்க. Who is a deposit guaranteeing our inheritance? போட்டு பாருங்க. டெபாசிட் கேரண்டிங். என்ன இவ்வளவு பாருங்க. நீங்களே பாருங்க அந்த வார்த்தையில பாருங்க. டெபாசிட் கேரண்டிங். கேரண்டி. கேரண்டி அப்படின்னா அதுதான், நோ டவுட்டு. சரிங்களா? கேரண்டியாக நம்மளை தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கேரண்டியாக நமக்கு அந்த சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அச்சாரம் அப்படின்னா அதுதான் அட்வான்ஸ் தான். நீங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனம் பார்த்தாலும் அதான் சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணியிருக்காரு? அச்சாரமாக தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அட்வான்ஸாக தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவி கொடுத்து நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் சொல்லும். அல்லேலூயா. அதை தான் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் மாஸ்டர் சொல்ல இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. கவனிங்க இந்த நம்பிக்கை. சரியா? இது மாறி போற நம்பிக்கை இல்லை. நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இது மாறி போற நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை? சரியா? எப்படின்னா 5ஆம் வசனம் வாசிங்க. எப்படி சொல்றாங்க? பரிசுத்த ஆவி சொல்றாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை தேவ பிரவேசிக்கிற அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. எந்த நம்பிக்கை? 2ஆம் வசனம் சொன்ன தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. நல்லா கவனிங்க. 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் கனெக்ட் பண்ணி பாருங்க. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஏன் அப்படின்னா தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால. தேவ அன்பு நம் இருதயத்தில் எப்படி ஊற்றப்பட்டது? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்ய வெட்கப்படுத்தாது. நிச்சயமா எழுப்புவார். நீ வெட்கப்பட மாட்டேன், நிச்சயமா எழுப்புவார். ஏன்னா இருந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. எப்படி ஊற்றப்பட்டது தேவ அன்புன்னா? பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால. 5ஆம் வசனம் போடுப்பா. 5ஆம் வசனம் போடுவார். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால. அல்லேலூயா. தெளிவாக இருக்கு பைபிளில். சரிங்களா? இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிழைத்திருப்பதனால நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்விக்கு வருவோம். சரி பாஸ்டர், இது நல்ல நம்பிக்கை. சரி, அது எப்போ? இனிமேல் தானே வரப்போகுது. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாஸ்டர். நம்ம கேள்வி தான் இருக்கும். இல்லை, கரெக்டு தான் பாஸ்டர், சத்தியம்லாம் நல்லா இருக்குது இல்லையா? இனிமேல் தானே வரப்போகுது. ஒன்று நான் செத்தா வரப்போகுது, இல்லை அவர் வந்தால் வரப்போகுது. இப்போ இருக்கிற பிரச்சனையை நான் என்ன பண்ண, இந்த நம்பிக்கை வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த நம்பிக்கை வச்சு நான் இப்போ இருக்கிற பிரச்சனையை நான் என்ன பண்ணுறது? நம்ம கேள்வி எப்படி தானே இருக்கும். இப்போ 1008 பிரச்சனை இருக்குது. அதில் இந்த ஒரு பிரச்சனையே எனக்கு 1008 பிரச்சனை மாதிரி இருக்குது. சரியா? இந்த நம்பிக்கை நீங்கள் சொல்கிற நம்பிக்கை நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக கேரண்டியாக ஆப்பா நல்லதுப்பா அப்படி இருக்குது. பெருமூச்சு விடுறதா இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை இப்போ நான் இருக்க பிரச்சனை வச்சுக்கேன், என்ன அதில் என்ன செய்கிறது அப்படியோட கேள்வி நமக்கு என்ன செய்யும் வரும். சரிங்களா? நான் அதனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை காமிக்கிறேன். அவன் நம்பிக்கையை இந்த சுதந்திரம் இல்லை வேறு, ஆனாலும் நான் காமிக்கிறேன். அவன் என்ன செஞ்சான்னு பார்ப்போம். சரிங்களா? அவன் என்ன செஞ்சான் அப்படின்ட்டா, சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் தாவீதுடைய சங்கீதம். சங்கீதம் 27 தாவீதின் சங்கீதம். முதல் வசனத்தை வாசிங்க. 27 தாவீது முதல். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
யாருக்கு அஞ்சுவேன்? அடுத்த வசனம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. கவனிங்க, இந்த சங்கீதத்தோட பின்னணி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்பதான் நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் புரியும். என்ன பின்னணி அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாக அவன் பிள்ளையை அப்சலோமே எழும்பிடுவான். தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமே எழும்பி தாவீதை கொலை பண்ணுற மாதிரி வந்துடுவான். ஏன்னா தாவீதை கொன்னாதான் சிங்காசனத்தை ராஜாவான செய்ய முடியும், அடுத்த ராஜாவை உட்கார முடியும். அப்போ தாவீது செத்தா தான் உட்கார முடியும். அப்போது அவனே அப்சலோமே என்ன செய்வான், கொல்லும்படியாக எழுப்பி வந்துடுவான். தாவீதும் அவனோட இருந்த ஜனங்களும் அவனோட இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் வர்றதுனால, அப்சலோம் கொல்ல வர்றதுனால சிங்காசனத்தை விட்டு அரண்மனையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்வாங்க, வனாந்திரமாக வெளியில் ஓடுவாங்க. தேசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு எருசலேம் விட்டு எல்லாம் விட்டு வனாந்திரமாக செய்வாங்க. வனாந்திரமாக போய் காடுகளிலும் குகைகளிலும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? காடுகளிலும் குகைகள் என்ன செய்வாங்க, அலைந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ சொல்லப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம், தாவீதின் சங்கீதம். சரி, ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி பாளையம் இறங்கினாலும் என்ன இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன நம்பிக்கை சொல்கிறான் பாருங்க, அது அதில் வசனத்தில் 13 வசனம் வாசிங்க. 13வது வசனம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அடுத்த வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கு. யார்கிட்ட சொல்றாரு தாவீது? கர்த்தருக்கு காத்திரு, திட மனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருன்னு யார்கிட்ட சொல்றாரு? அவர்கிட்டே சொல்லிக்கிறார். அவர் ஆத்மாவே சொல்கிறார். கர்த்தர் ஆத்மாவே கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, திட மனதா இரு. அல்லேலூயா. அந்த 13 வசனத்தில் அவருடைய நம்பிக்கை விசுவாசம் அறிக்கை என்ன சொல்றாரு? நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், கெட்டு போயிருப்பேன். கவனிங்க, ஜீவனோட தேசத்திலே அப்படின்னு அவர் சொல்றது எதை சொல்றாரு தெரியுமா? விட்டுட்டு வந்தார்ல எருசலேம், யூதேய தேசம். சரியா? அதை சொல்றார். அந்த தேசத்தில் மறுபடியும் நான் போய் அந்த நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தா கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், மறுபடியும் என்ன அந்த தேசத்துக்குள்ளே நான் நன்மையை பார்க்கும்படி தேவன் என்னை கொண்டு போவார். எனக்கு நிச்சயம் தேவன் அதை செய்வார். நிச்சயம் அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவார். நிச்சயம் அந்த ஜீவனுள்ள தேசத்துடைய நன்மையை, காடுகளையும் வனாந்திர கோயிலையும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற எனக்கு அந்த தேசத்தின் நன்மையை நான் பார்க்கும்படி, அனுபவிக்கும்படி தேவன் நிச்சயம் என்னை உள்ள கொண்டு போவார் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால, அதை நான் விசுவாசிக்கிறதுனால நான் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. கவனிங்க, காடுகளில் போறான்னு சொன்னா எப்படி போல வன விலங்குகள் இருக்கும். சரியா? காட்டு மிருகங்கள். சரியா? இவ்வளவு இதனால பிள்ளையே எழும்பிட்டான் எதிரான். சரிங்களா? அப்ப அவைகளோடு கூட என்ன நாங்க இருக்க வேண்டி இருக்கும். சரியான ஆகாரம் இருக்காது. சரியா? தண்ணி கிடைக்காது, ஆகாரம் இருக்காது. வனாந்திரத்தில் ஓடணும். அவன் காட்டுக்குள்ள ராஜா இருக்கிறான்னு சொன்ன உடனே ஆளுக்களை அனுப்புறான் இல்லையா? அப்போ அங்கிருந்து ஓடணும். எங்க ஓடணும்? குகைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சு ஓடணும், வனாந்திரமா ஓடணும். இப்படி ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை. சரிங்களா? அலைந்து திரிகிற வாழ்க்கை, பிரச்சனை. சரியா? அதுவும் யாரு? குமாரனை எழுப்பின ஒரு காரியம். அப்போ மனதளவில் எவ்வளவு வேதனை இருக்கும் பாத்துங்க. மனதளவில் வேதனை, சரீர அளவில் வேதனை, எல்லா விதத்திலும் வேதனை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆளு எதனால தன்னை திடப்படுத்திக் கொள்றான் அந்த பிரச்சனை இல்லைன்னா, எதனால தன்னை அவன் திடமனதா இரு அப்படின்னு எதனால சொல்றான்னா, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம்? நீ நிச்சயமா மறுபடியும் அந்த ஜீவனோட தேசத்தோட நன்மையை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆனா அவன் நம்பிக்கை எல்லாம் ஜீவனுள்ள தேசம்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துடைய காரியத்தை, எருசலேமை கொடுத்து அவன் பேசுறான். அந்த தேசத்திற்கு நன்மையை நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படிங்கிறால. காடா இருந்தாலும் சரி, குகையா இருந்தாலும் சரி, வனாந்திரமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாலும் சரி, நான் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா மறுபடியும் கர்த்தரை நாங்க உள்ள தேசத்துல கொண்டு போவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு இருக்கு. அதனால சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்றான். பூமியில் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ விசுவாசமா, எவ்வளோ சந்தோஷமா நம்ம சொல்லணும். அழியாதது, மாசற்றது, வாடாததுமாகிய சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அவன் தாவீதோட பழைய ஏற்பாடு அவன் பார்க்கறது, அவன் தேசத்துக்குள்ள போகிற நன்மையை அனுபவிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். சரியா? மறுபடியும் அவன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன பிறகு மறுபடியும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம பேசிக்கிட்டு இருக்குது என்னன்னா, ஜீவனுள்ள தேசம் சொல்ற நம்ம சொல்றது அங்க அந்த தேசத்து நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாத்தால் கெட்டு போயிருப்பேன். அது எனக்கு கிடைக்குது. அதனால இந்த குகை, இந்த காடு, இந்த வனாந்திர பிரச்சனை, நோ ப்ராப்ளம், எனிதிங் ஐ கேன் ஃபேஸ், எதையும் நான் சந்திக்க தயார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுச்சு, கொஞ்ச காலம் பாட வைக்கிறவங்களை இதில் நீங்கள் மிகவும் சரியா அவசியமானதான் சொல்லுது. இதில் நீங்கள் துக்கப்படுகிற என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பல விதமான சோதனையினாலே
நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அல்லேலூயா. அப்போ இதை வச்சு அப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்பிக்கை பாஸ்டர் அது நல்லா இருக்குது பாஸ்டர், அதை வச்சு இந்த பிரச்சனை இப்போ அழகாக பாருங்கள். பழைய ஏற்பாடு நம்ம சொல்லி கொடுக்குது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் சொல்லி கொடுக்குறான். அவனுடைய நன்மையை நான் ஜீவன தேசம் சொல்கிறது அவன் எருசலேமே, நாம் ஜீவன தேசம் சொல்கிறது பரம எருசலேமே, புதிய எருசலேமே. அல்லேலூயா. 2 எருசலேம் தான். இது இந்த எருசலேமே, பூமியில் இருக்க எருசலேம், அது அந்த எருசலேம், புதிய எருசலேம். அந்த நன்மையை பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ காடானால் என்ன, மேடானா என்ன, குகையான என்ன, வனாந்திரமான என்ன, யார் எலும்புனா என்ன, எந்த அன்பு நம்மளை விட்டா என்ன, விடாமல் விட்டா என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்துரு, அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாட நோய்க்கு உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாடு பற்றியா, அதனால தான் ஆவியான சும்மா இல்லை நான் சொன்னேன். அதான் நீங்களே கனெக்ஷன் இப்போ பார்க்க போகிறீங்க, சரியா? அதெல்லாம் முன்னாடி சொல்லிடுறேன். ரோமர் 5:2 அந்த கிருபை பிரவேக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் தெய்வ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, ஸ்லாக்கியத்தை கிருபையினால் பெற்றிருக்கிறோம், தெய்வ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. 5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, சரியா, தேவன் இருதயத்தை ஊற்றப்பட்டிருக்கபடினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. 5 2 நம்பிக்கை, 5 நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. நடுவில் 3 4 என்ன சொல்லுது, எதை பற்றி பேசுது பாருங்க. நீங்களே வாசிங்க. ரோமர் 5:2 வாசிங்க, 2 5 வரைக்கும் வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சை. உடனே எதை பற்றி ஆரம்பிக்கிறாரு? நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறோம், அப்படி தானே முடியுது வசனம். 2 நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையை பற்றி சொல்லிட்டு உடனே பைபிள் எது வருது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ 3 போடுங்க. வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. உபத்திரவங்களில் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களை சோர்ந்து போகலை, உபத்திரவங்களை என்ன பண்ணுறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உபத்திரவங்களில் உபத்திரவங்களை சோர்ந்து போகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நல்ல நம்பிக்கை, சுதந்திரம், அழியாத மாசமாதான் வாடாதமான சுதந்திரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறது, அப்படி சோர்ந்து போகிறது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த நம்பிக்கையினாலே உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுவது. அல்லேலூயா. இது கொஞ்ச காலம், எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை வெயிட்டிங்கில் இருக்குது. அல்லேலூயா. அதான். அப்போ காடானாலும் மேடானாலும் குகையானாலும் வனாந்திரமான என்ன ஆனாலும் சரி, சரியா, யார் நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் தள்ளினாலும் எப்படி தான் இருப்போம்? நம்ம கர்த்தருக்குள் திடமனதாக இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா எது நமக்கு திடத்தை கொடுக்குதுன்னா, அந்த ஜீவனோட தேசத்து நன்மையை நாம் நிச்சயமாக கேரண்டியாக பார்க்க போகிறோம். நல்ல இல்லையில சொல்லுங்கள், கேரண்டியாக அவருடைய இறக்கத்தினால. அல்லேலூயா. 2வது நல் இருக்கை. நீங்கள் இப்போ 5 எபேசு 5:8 வாசிங்க. எபேசு 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கீங்க. இப்பொழுது கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. முன்னாடி அங்கே இருந்தீங்க, இப்போ வெளிச்சமாக இருக்கீங்க. உங்களை எங்கே உட்கார வச்சிருக்க? நல் இருக்கை எங்கே? எபேசு 2:5 வாசிங்க. 5-7 வாசிங்க. எங்கே உட்கார வச்சிருக்காரு? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லு பைபிளே. உன்னதங்களிலே அவரோடு கூட நல் இருக்கை உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. நல் நம்பிக்கை நமக்கு, நல் இருக்கையும் தேவன் என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அது எப்படி நமக்கு உண்டானுச்சு? 4 சொல்லுது. எப்படி வாசம்? 4 வாசிங்க. எப்படி? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, தேவனோ அப்படின்றதுனா முதல் 3 சொல்லுது, அக்கிரமத்தின் பாவத்தினால மரிச்சவர்களாக இருந்தோம், நாம் பிசாசின்படி நடந்தோம், நம்ம மாம்சம் விரும்பினையும் செஞ்சதில் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதனால நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தோம், மற்றவர்களோட கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்படிலாம் நம்ம இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்முடைய மிகுந்த அன்பினாலே, அல்லேலூயா, மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார்.
கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு விலக செய்வதற்காக நம்மை தூக்கி அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நம்மளை உட்காரவும் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லுங்க. சரியா? அப்போ இப்படி நம்ம நல்ல இருக்கையில் உட்கார்றதுக்கு, உன்னதங்களில் அவரோட கூட உட்கார்ந்துனா அதுக்கு இயேசு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், சரிங்களா? ஏன்னா முன்னாடி அந்த வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தபோது இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அப்போ அவங்களோட ஆசாரிப்பு கூட கிட்ட கூட நம்ம இல்லை, எங்கேயும் எட்ட இருந்தோம். சரியா? காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். எட்ட இருந்து நம்மளை கிட்ட கொண்டு வந்தார். அல்லேலூயா. இயேசு எப்படி கொண்டு வந்தார்? நம்ம மேலே வைத்த அன்புனால. எதிரே அவர் அதுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா 13 வசனம் வாசிங்க. எபேசியர் 2:13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. நமக்கும் யூதருக்குள்ள பிரச்சனை. நம்ம புறஜாதிகள், அவங்க யூதர்கள் தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டு அப்படிலாம் பேசினாங்களா, நமக்கும் அவங்களுக்கும் சமாதானத்தை உண்டாக்கி. பிரச்சனை என்ன? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டு, நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அதனால் சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தன் மாம்சத்தினாலே ஒழித்து 2 பேருக்கும் ஒரே பிரமாணம், கிறிஸ்தன் பிரமாணத்தை கொடுத்து இரு திறத்தாரி ஒன்றாக்கி. இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நல்லா இல்லையா சொல்லுங்க? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்லி 2 இரு திறத்தாரி உண்டாக்கி. சரியா? நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை நியாயப்பிரமாணம், அதை தன் மாம்சத்தினாலே ஒழித்து. நமக்கு தேவனுக்கு பிரச்சனை பாவம். அடுத்த வருஷம் வாசிங்க. அது என்ன செஞ்சார்? வாசிங்க. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்குள்ள பிரச்சனை என்னது? பாவம். நமக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நியாயப்பிரமாணம், அதை ஒழித்து ஒரே பிரமாணம் கொடுத்து. நமக்கு தேவனுக்கு பிரச்சனை பாவம், அதை என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால் பாவத்தை நீக்கினார். எப்படி? 13 வசனம் சொல்வது, அவர் இரத்தத்தால் தூரமாக இருந்த நம்மை கழுவி நம்மை சமீபமாக்கினார். அல்லேலூயா. இரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்தமாக்கி நம்மளை கொண்டு போய் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தோடு தேவனோட ஒப்புரவாக்க முடியாது. சரியா? அப்போது முதல்ல இங்கே நம்ம 2 அவங்களுக்கு யூதர்கள் நமக்கும் உள்ள காரியத்தை முடிச்சுட்டு, நியாயப்பிரமாணம் இல்லை, ஒரே பிரமாணம், 2 பேரும் ஒன்று தான், ஓகே 2 பேருமே வாங்க அப்படின்னு சொல்லி ரத்தத்தால் நிஜர அப்போ ரத்தம் சிந்திருக்கணும்ல, ரத்தம் சிந்தி ரத்தத்தால் கழுவி நம்மளை சுத்திகரித்து 2 பேரையுமே ஒரே புதிய மனுஷனாக ஒரு மனுஷனாக கொண்டு வா பிதாவாக்கி தேவன்கிட்ட கொண்டு போய் நம்மை இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இது அவர் தயவா கிருபை இறக்கமாக செய்திருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுவோம். நம்ம 18 வசனம் வாசிங்க. 18 பாருங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தார்னா யூதரும் கிரேக்கரும், அதாவது புறஜாதிகள் நாமும் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ நம்மளை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம்லாம் என்ன சொல்லப்படுது ஆபிரகாமுக்கு, அந்த எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் என்னெல்லாம் வாக்குத்தத்தமோ எல்லா வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி நம்ம வாக்குத்தத்தம் இல்லாதெல்லாம் இருந்தோம். 12 வசனம் 2:12 தான் சொல்லுவோம். நமக்கு வாக்குத்தத்தம் சம்மந்தம் இல்லை. அந்நியர்னு இருக்கும். வாக்குத்தத்தங்களுக்கு உடன்படிக்கைக்கு நாம் எப்படி இருந்தோம் பாருங்கள், அந்நியராக இருந்தோம். அந்நியராக இருந்த நம்மளை இப்போ வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திர வேலைக்கிட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தக்குரிய அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் நம்ம இப்போ அதே வாக்குத்தத்தை நம்மளை உடன் பங்காளி ஆக்கிட்டார். அல்லேலூயா. உடன் சுதந்திரர் ஆக்கிட்டார், உடன் பங்காளி ஆக்கிட்டார். எப்படின்னா ஒரே சரீரமாக சபைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அதை தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுவோம். வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. உடன் பங்காளியா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துனுடைய எது வெளிப்பட்டது? நீங்கள் சொல்லுங்கள். கிறிஸ்துவோட எது வெளிப்பட்டது? எது வெளிப்பட்டனால நம்ம இப்படி நம்ம அவங்களோட ஒன்றாயிட்டோம், எந்த வித்தியாசமும் இல்லை, தேவனோட ஒப்புரவாயிட்டோம். எது வெளிப்பட்டது? கிறிஸ்துவோட எது வெளிப்பட்டதுனால? அன்பு. அல்லேலூயா. ஆனால் தான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்கள் வாசிங்க. 18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிவு கெட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாய் மாறணும். பைபிளில் எதை நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும்னு சொல்லுது? இயேசுடைய அன்பின் அந்த அன்பினுடைய ஆழம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, சரியா? அதெல்லாம் நினச்சி நம்ம அறியணும் சொல்லுது இல்லையா? அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம்.
சரியா? அது அறியணும் கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவன் இப்போ பரிசுத்தாவியை நமக்கு என்ன செஞ்சார்? அது 2ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. 2:18, எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவங்களையும் பரிசுத்தாவியன் தான், நம்மையும் பரிசுத்தாவியானவர் தான் எப்படிறாரு, என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசுனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். எப்படின்னா ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசு கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வைத்தார், நம்மளை விசுவாசிக்க வைத்தார். அல்லேலூயா. அதே ஆவியானவர் பற்றி தான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அதில் 21-22 வசனம் வாசிங்க. 21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இருங்க, அது 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். இனி நம்ம என்ன இல்லை, வாக்குத்தத்த உடன்படிக்கைகள் நம்ம என்ன கிடையாது, அந்நியர் கிடையாது, உடன் சுதந்திரவாளி. அல்லேலூயா. உடன் பங்காளி. சரியா? அப்படி இருக்கிறோம். இப்போ 21-22 வாசிங்க. 21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. எதனால? அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவினால தான் கூட்டி என்ன செய்கிறோம், கட்டப்பட்டு வருகிறோம்னு சொல்லுது. ஓகே. அப்போ கவனிங்க, இப்போது நம்ம நல் இருக்கை உன்னதங்களில் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, உட்கார செய்திருக்கிறார். இப்போ நம்ம அதனால் என்ன அப்படின்னா, என்ன நம்ம எப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களாக இருக்கணும் தெரியுமா? நல்ல சீட்டு கொடுத்துட்டாரு, சரியா ஜம் உனக்கு வந்துடுவோம் அப்படியே என்ன மாதிரி இருதயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நல்ல இருக்கேன்னா நன்றி பொங்குற இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போது கவனிங்க, நான் சொன்ன சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை சொன்னேன். தாவீது எதெல்லாம் விட்டுட்டு வந்தான்னு சொன்னேன். மாளிகையை விட்டுட்டு வந்தான், சிங்காசனத்தை விட்டு வந்தான், அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு வந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு காடுகளும் கோகையிலும் மேடுகளையும் என்ன வனாந்திரத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படி ஒரு ஆள் அரண்மனை வாழ்க்கை, சிங்காசனம், சரியா, இதெல்லாம் விட்டுட்டு சுற்றினா அந்த ஆள் எதை தான் ஏங்குவாங்க? நீங்களே சொல்லி எதை ஏங்குவாங்க? எதுங்க திரும்ப கிடைக்குன்னு ஏங்குவாங்க? அரண்மனை வாழ்க்கை, சிங்காசனத்தில் எப்போ நான் நல் இருக்கையில் எப்போது உட்காருவேன், அப்படி தானே இருக்கும். எப்போ போய் நான் கம்பீரமாய் சிங்காசனத்தில் ராஜாவாக உட்காருவேன், அப்படி தானே இருக்கும். ஆனால் அவன் அப்படி இல்லை. காடுகள் மேடிகளும் கோயிலில் வனாந்திரம் சுற்றின்னு இருக்கான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் விரும்புறது ஒன்று தான் அப்படிங்கிறான். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 27:4 வாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதே அந்த சிங்காசனத்தை நாடுவேன் சொல்ல, அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. சிங்காசனத்தை நாடுவேன், அரண்மனை வாழ்க்கையை நாடுவேன், விட்டு வந்த காரியத்தை நாடுவேன் சொல்லல. ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், எனக்கு எது திரும்ப சந்தோஷம், சிங்காசனம் இல்லை, அரண்மனை வாழ்க்கை இல்லை, அவர் தான் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதனால தான் அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரும்போது அவன் ராஜான்லாம் நினைக்கல. ஐயோ நம்ம ராஜா. சிலர் சொல்லுவாங்களே, இப்போ சில யாரையும் தப்பாக சொல்ல, சில இப்போ யூடியூப்பில் இப்படிலாம் இருக்கிறனால சொன்னாங்க, எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பாஸ்டர் நீங்கள் டான்ஸே ஆடாதீங்க, பாஸ்டர் நீங்கள் டான்ஸே ஆடாதீங்க இதில் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, யூடியூப்பில் இப்படி இதில் டான்ஸ் ஆடுறவங்களெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க பாஸ்டர், நீங்கள் நல்லா சத்தியத்தை போதிக்கிறீங்க, சத்தியத்தை சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தப்பாக பேசிடக்கூடாது டான்ஸ் ஆடுறதுனால, அதனால டான்ஸே என்ன பண்ணாதீங்க, ஆடாதீங்கன்னா நான் அந்த அட்வைஸ் ஏற்றுக்கினேன். சரியா? ஆனால் வீட்டில் ஆடுவேன். சரியா? சரி, அட்வைஸ் ஏற்றுக்கினேன். ஆனால் அவன் எப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் தாவீது, நீங்கள் பாஸ்டர் அப்படி இல்லை, நீங்கள் ராஜா ஆடக்கூடாது. அவனும் யோசிக்கல, நான் ராஜா, நான் ஆடக்கூடாது, நான் கம்பீரமாக நடந்து போகணும், மற்றவன் தான் ஆடணும் அப்படி இல்லை. அவன் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்து அவன் ஒய்ஃபே நீ ராஜாடா, ராஜா நீ உனக்கு அசிங்கமா இல்லடா அப்படின்ற அவன் சொல்ற, நான் சாக்கடையில் கடந்தேன், கர்த்தர் என்ன தூக்கினார். அல்லேலூயா. இன்னும் ஆடுவேன், இனியும் என்ன பண்ணுவேன், நான் அவருக்காக ஆடுவேன். ராஜாங்கிறதெல்லாம் அது இல்லை, அது அவர் பண்ணது, அவர் தந்த கிருபை, அவருடைய இது, அவர் தூக்கி எடுத்தது. அவனுக்கு என்ன இல்லைன்னா சிங்காசனம் ராஜானா அதெல்லாம் இல்லை. அவன் காரியம் என்ன எதில் இருக்குன்னா, நல்ல இருக்கை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த இருக்கை மேலே இருந்த கொடுத்தோர் மேலே இருந்துச்சு. நல்லா இல்லையா சொல்லுங்க. நன்றி எறிதலோட இருதயம், நன்றி எறிதல் உள்ளவங்க தாங்க கர்த்தரை சேவிப்பாங்க. அல்லேலூயா. டெஃபினட்டாக
நன்றி அது உள்ளவங்க தான் ஆண்டவர் சேவிக்க முடியும். சரியா? சேவிக்கிறதுன்னு சும்மா கிடையாது, நன்றி அறிதலோடு இருந்தால் தான் சேவிக்க முடியும். அந்த நன்றி அவனுக்கு தாவீதுக்குள்ளே அழகாக இருந்துச்சு. அவன் பாருங்க சொல்லாம பாருங்க, ஒன்றை நான் அதையே நான் எதை தேடுவேன், சிங்காசனத்தை இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறீங்களேன். எவ்வளோ இருக்க நம்ம கவனிங்க. நான் என்ன சொல்கிறதுமா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ஏங்குறான். கவனிங்க, வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான், புகையில் ஓடிட்டு இருக்கான், மேடையில் வைங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கவன் என்ன நினைக்கலாம், 2 மணி நேரம் அரண்மனையில் உட்காந்து சாப்பிட முடியலையே. நம்ம சாப்பிடும்போது மயில் இறக்கை வச்சு என்ன பண்ணாங்க, தொகை இப்படி ஆட்டினாங்க, நமக்கு காற்றுலலாம் வந்துச்சு. இங்கே காற்றும் வரல, ஒன்றும் வரல, புகையில் உட்காந்துருக்கோமே. சரி, அதை நான் எப்போதும் நான் அடைவேன். அப்படி இல்லை. அவன் நானே பாருங்கள், அது இல்லை. சாப்பாடு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேனே, அங்கே எப்படி இருக்கும் சாப்பாடு அரண்மனையில், அது என்னைக்க என்ன மாதிரி வஸ்திரம் உடுத்திட்டு வந்து ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு, இன்னைக்கு குளிக்கிறதுக்கே நமக்கு இது இல்லாமல் இருக்கு. மாற்று வஸ்திரமும் மாற்ற முடியாமல் ஒரே ட்ரெஸ்ஸஸ் போட்டு சுற்றின்னு கிடக்குமே. சரியா? கப்படிக்குதே மேலே. சரி, அவன் அதை இன்னொரு ட்ரெஸ்ஸு, இன்னொரு காரியம், அதை யோசிக்கலை. சிங்காசனத்தில் எப்படி உட்காந்துருந்தோம் கம்பீரமாக, எப்போ உட்காருவோம் நம்ம பக்கத்தில் எத்தனை நமக்கு காற்று வீசுவாங்க, யோசிக்கலை. அது இல்லை. ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்குதே, ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்குதே, அதுதான் யோசனை. சரியா? அதுதான் ஏக்கம். அதுதான் நிஜமாக நம்ம எல்லோரும் அதுதான் ஏங்கணும். ஆண்டவர் வந்து ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடி வரதை நம்ம வாஞ்சிக்கணும். சரியா? என்ன நடக்கும், ஆலயத்துக்கு ஓடணும், ஆலயத்துக்கு போகணும். தேவன் ஆலயத்துக்கு போவோன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவான் தான். சரியா? ஓடி வரான், அப்படி தான். சரிங்களா? நான் எப்போ தான் சொல்லுவேன். சரிங்களா? சொல்கிறேன், சில சபைக்கு வரும்போது லேட்டாக வருவாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அது டிஸ்கஷனில் சொன்னாங்க, இவன் சபைகளுக்கு லேட்டாக வராங்க அப்படின்ட்டு. சரியா? சில சபைகளை கதவை பூட்டிடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியாது. வெளியே நிற்கணும், டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோ பேர் மத்தியில் ஒரு சகோதரி வந்து எவ்வளோ லேட்டானாலும் அவங்க வராங்களே, நம்ம பார்வை எங்கே இருக்கணும்னா, என்ன இவ்வளோ லேட்டாக வரா இவ சபைக்கு, அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளோ லேட்டாக வரனாலும், இவ்வளோ பேர் என்னை பார்த்து லேட்டாக வரேன்னு நினச்சாலும், ஆண்டவர் சமூகத்துக்கு நான் ஓடி வரேன், என்னால் வராமல் இருக்க முடியாது. பிரச்சனை இருந்திருக்கேன் வீட்டில், ஆனால் நான் லேட்டாக நான் சங்கடப்பட்டு வராமலாம் இல்லை. என்னால் வராமல் இருக்க முடியாது, ஆண்டவர் சமூகத்துக்கு நான் ஓடி வரேன். யார் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அத்தனை பேரும் லேட்டாக வரும்போது பார்ப்பாங்க, என்ன தப்பாக நினைப்பாங்க, ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் நினச்சிட்டேன் ஓடி வரேன். அதைத்தான் பார்க்கணும், நம்முடைய இருதயம் அதை தான் பார்க்கணும். லேட்டானாலும் சங்கடப்படாமல் வெக்கப்படாமல் உள்ளே ஓடி வராங்கல்ல, அத்தனை பேர் பார்க்க வராங்கல்ல, அதைத்தான் அவரும் பார்க்குறாரு. அதை தான் நம்மளும் பார்க்கணும். எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா, நம்மளோட சபையிலையும் கதவை அடைச்சி மூடணும்னு நினைக்கக்கூடாது. சரியா? இல்லை, அது அவர் அப்படி இல்லை. சரியா? இதுதான் ஆலயத்தின் காரியத்தை நினைச்சு நாடணும். அதுக்காக எல்லோரும் லேட்டாக வாங்கன்னு நான் சொல்ல. சரியா? பாஸ்டருக்கு லேட்டாக வரது பிடிச்சிருக்குது நினச்சிக்கூடாது. சரியா? அடுத்த வாரத்தை நம்ம லேட்டாக வரும் பாஸ்ட், நம்மளை பார்த்து சந்தோஷம் மெச்சிக்கொள்வார் பாஸ்டர், ஆப்பா லேட்டானாலும் வந்துட்டாங்க அப்படின்னு. சரி, அப்படி இல்லை, அப்படி பிளான் பண்ணாதீங்க. சரியா? அதுக்காக நான் சொல்லலை, ராங்க எடுத்துக்கூட மெசேஜை நான் சொன்னது தான். இந்த உணர்வை சொல்கிறேன், என்னோடய உணர்வை பார்க்க சொல்கிறேன், நன்றி இருந்து இருதயத்தோட உணர்வை பார்க்க சொல்கிறேன். எவ்வளோ இதுவா அவன் சிங்காசனத்தையோ அரண்மனை நான் யோசிக்கிறேங்க. இந்த மெசேஜ் ஆயிடுச்சு நான் யோசிக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் அப்படி இருப்பேனா, தாவீதனோட இடத்துல வனாந்தரத்தில் கொகையிலையும் காடுகளையும் இருந்திருந்தா, நான் தாவீதை போல அவருடைய சமூகத்தை நாடுவேனா, அல்லது சிங்காசனத்தை அரண்மனை வாழ்க்கையை நாடுவேனா? நான் எதை நாடி இருப்பேன்? அவனை மாதிரி நான் இருந்திருப்பேனா? அவன் பழைய ஏற்பாடு பரிசுத்தமாக தான். ஆனால் யோசிக்கிறேன், நான் அவனை மாதிரி இருப்பேனா? அவன் எப்படி இருந்திருக்கான், ஆண்டவர்கிட்ட எப்படி இருந்திருக்கான்? அதுவும் என்ன மாதிரி பிரச்சனை இல்லை, கவனிங்க, என்ன மாதிரி பிரச்சனை இல்லை. நம்மளாக இருந்தால் அவ்வளோதான். சரியா? பயங்கரமாக சோர்ந்து போயிடுவோம். என்ன மாதிரி பிரச்சனை இல்லை, குமாரனே எழும்பி வந்துட்டான், கொள்கிற அளவுக்கு வந்துட்டான். சரியா? அப்போ அவன் நேசித்தவன் அந்த குமாரன் சாகும்போது அழுவான் பாருங்க. மற்றவங்களும் வந்து சொல்லிடுவாங்க, நீ உன் குமாரன் மேலே வச்சு நாங்கள்லாம் செத்து போயிருந்தா கூட நீ நல்லா சந்தோஷப்பட்டுருப்ப போல இருக்கு, உன் பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அப்சலோம் செத்தவொடனே இப்படி கதற அப்படின்வாங்க. சரியா? யோவான்னு சொல்லுவான் அப்படி தான். சரியா? அப்போ அந்தளவுக்கு அப்போ எவ்வளோ மனசில் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. சரியா? நம்பிக்கை துரோகத்தை நம்பிக்கை துரோகம், அதனால பிரச்சனை லைஃப்பில். சரியா? நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, உயிர் எப்போ போகணும்னு தெரில. அவன்கிட்ட மாட்டினா போயிடும் உயிர், அவன் தான் சுற்றி வந்துனுங்கிறான். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு மனுஷன் சொல்கிறான், நான் அவர்கிட்ட போய் அவருடைய ஆலயத்தை தங்க தான் நாடுவேன். அதான் நன்றி.
அந்த இருதயத்தை தான் இன்றைக்கு நம்மகிட்ட ஆண்டு என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. சரி, அந்த அன்பில் என்ன செய்யணும் இருக்கிறோம். துரோகம் செய்வது ஈஸி, துரோகம் செய்வது ஈஸி, துரோகியில மாறுவது ஈஸி. அந்த அன்பில் நிலைத்திருப்பதுன்றது உண்மையாகவே அந்த அன்பை நாம் ரசித்து இருந்தால் தான், ரசித்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது, பாஸ்டமா என்ன ஆனாலும் சரி பாஸ்டமா, நான் இயேசுவை விட மாட்டேன், நான் இயேசுவை விட மாட்டேன். ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் அதுதான் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் எது தெரியுமா? எது சந்தோஷம் அப்படின்னா, மக்கள் சபையில் விசுவாசம் நிலைத்திருக்கிறாங்க, சக்தி நிற்கிறாங்கிறது தான் சந்தோஷம். அந்த அறிக்கை, அந்த சகோதரி பண்ண அறிக்கை, நிறைய கஷ்டம் உங்களுக்கு இருக்குது, சும்மா சொல்லலை, எங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தெலாம் சொல்லி தான் சொன்னாங்க. இவ்வளோ என்னன்னாலும் சரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டு எல்லாத்தையும் மாற்றுவார்னு நம்பிக்கை இருக்குது, நான் ஆண்டவர் விட மாட்டேன், இயேசு விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இயேசு விட்டு போக மாட்டேன். சரியா சொல்லுது. அவங்க பையனுக்கு, அவன் பையன் சின்ன பையன் தான், அவனுக்கு பலவீனம், அவனுக்கு இருக்கிற ஞானம் நம்மளோட சபையில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரில, அந்த விஸ்டம். அவனை வேறு சபையில் கூப்பிட்றாங்களாம், அங்கே வா, அங்கே அற்புதம் நடக்குது ஓடியா அப்படிங்கிறாங்களாம். அவன் சொல்கிறான்னா, அங்கே அற்புதம் நடக்கு அப்படின்னா அங்கே அற்புதம் செய்கிறது யார்? அந்த பாஸ்டரா இயேசுவா? யார்? இயேசு. அந்த இயேசு தானே இங்கே இருக்கிறாரு, அவரை தான் நான் ஆராதிக்கிறேன். அப்போ எங்கே போனாலும் யார் தான் விடுதலை ஆக்கணும்? அவனுக்கு அந்த சின்ன பையனுக்கு இருக்க அறிவு பாருங்கள், ஞானம் பாருங்கள். எங்கே போனாலும் இயேசு தானே விடுதலை ஆக்கணும். அப்படி என்ன அங்கே கூப்பிட்ற? எதுக்கு அப்படி கூப்பிட்ற? அங்கே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இயேசு என்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் அறிக்கை தெரியுமா? ஏங்க சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அவன் பலவீனம் இருந்தால் நம்ம சொல்லலாம், அவன் பலவீனம் இருந்து சொல்லணும்னா பெரிய விஷயம். இன்றைக்கி எத்தனை பேர் பலவீனத்து மத்தியில் அங்கே ஒன்றா சரியாகுமா, இங்கே ஒன்றா சரியாகுமா, அங்கே போவோமா அவர்கிட்ட, இங்கே போவோமா இவர்கிட்டன்னு ஓடுற ஜனம் உண்டு, ஓடுறவங்க உண்டு. அந்த பையன்கிட்ட கற்றுக்கணும், அந்த பையன்கிட்ட கற்றுக்கணும். அவனுக்கு இருக்க விஸ்டம், ஞானம் பாருங்கள், நம்பிக்கை பாருங்கள், அப்படி சொல்கிறான். சரியா? ஏன்னா அவன் தெளிவாக புரிஞ்சுருக்கான் இல்லையா? அப்போ கூப்பிட்றவங்க முகம் வெக்கப்பட்டுல போகும். யோசிச்சு பாருங்க இல்லையா? என்ன ஆமாடா கரெக்டு தானே அவன் சொல்கிறது இல்லையா? அதுதான் அந்த இதுதான் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். என்னென்ன அந்த நன்றி நிறைந்த இருதயம், அது நமக்குள்ளே இருக்கணும். இவனை போல, தாவீதை போல நம்ம யோசிச்சு பண்ண. நம்ம இருந்தால், நான் சொன்னல, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அப்படி வனாந்தரத்தில் இருந்தால், அப்படி இருந்தால், அந்த பிரச்சனை இருந்தால், சிங்காசனத்தை நாடுவோமா, சொகுசான வாழ்க்கையை நாடுவோமா மறுபடியும், அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை, ஆலயத்தை நாடுவோமான்ட்டு. சரிங்களா? கடைசியாக நல் நம்பிக்கை, நல் இருக்கை, நல் நடக்கை தான். நல்ல நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறாரு, நல்ல இருக்கையை தந்திருக்கிறாரு. சரியா? ஆனால் தொடர்ந்து நம்ம ப்ராசஸில் என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. வாசிங்க எபேஸ் 4 அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபேஸ் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள். தம்பி டக்குன்னு வசனம் போடுங்க. பாத்திரவான்களாக நடங்க, நடக்கை, நல் நடக்கை சொல்லிட்டு உடனே ஒரு 5 குணாதிசயங்கள் சொல்லப்படுது. என்ன 5 குணாதிசயம்? 2 வசனம் 3 வசனம். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதானம். அல்லேலூயா. 5 காரியங்கள், 5 குணாதிசயங்கள். அப்படி சொல்லப்படுது. நீங்கள் ஆவியின் ஒருமை காத்துக்கொள்வதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒரே அப்படின்னு ஒரு 7 காரியம் சொல்லப்படுது. சரி, அடுத்த வருஷத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரே அப்படின்ற காரியம் தான். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே பிதா. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள். நாம ஒரே கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார், ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார், ஒரே நம்பிக்கை தான், ஒரே ஞானஸ்தானம் தான் நமக்கு இருக்குது. இல்லை, ஒரே சரீரத்துக்குள்ளே தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் 7, 8, 9, 10 வசனங்கள் பார்த்தீங்கன்னா வரங்கள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நமக்கு இறங்கி வந்து வரங்களை பிரித்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வரங்களை பிரித்து கொடுக்குறார். சபைக்கு வரங்களை தந்திருக்கிறார். சபைக்கு வரங்கள், சபைக்கு கிஃப்ட்டு. சபைக்கு கிஃப்ட் செய்துன்னா அவர் ஆதியிலேருந்து சபைக்கு கிஃப்ட் செய்து கொடுத்தாரு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியில் முதல் நூற்றாண்டில் கிஃப்டாக கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்களை கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். சரியா? அப்போது சபைக்கு அவர் கிஃப்டாக நினைச்சு கொடுத்து, எதுக்காக சபைக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னா, சபைகளுக்கு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். நீங்கள் அந்த வசனத்தில் பாருங்கள், சபைகளுக்கு பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும், 12 வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், சுவிசேஷம் வேலை நடக்கணும், சபையில் எல்லாரும் பக்தி விருத்தி அடையணும். அதுக்காக என்ன செய்ய செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவர் அந்த மாதிரி கிஃப்ட்ஸை சபை கொடுத்துருக்கனால, சபையில் பாஸ்டர்ஸ் அப்படி வச்சுருக்கனால, சுவிசேஷம் போதகரை வச்சுருக்கனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா 15ஆம் வசனம் சொல்லுது, நாம்
அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சபையில் கூட நம்ம நல்லா வளரணும், எல்லாரும் வளரும்படி அப்படி செய்தார். சத்தியத்தில் எல்லாரும் என்ன செய்யணும்? வளரணும். வளர்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை. 16 வசனம் பாருங்க, 16 வசனம். நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம சரீர வளர்ச்சி உண்டாக்குது. எப்போ? ஒவ்வொரு அவையும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே எல்லா அவையும் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். எல்லா அவையும் கிரியை செய்யணும். அதான் இருக்குமான சபை. நம்ம எல்லாரும் இயங்கணும். எல்லாரும் சபை ஊழியங்கள் என்ன செய்யணும்? செய்யணும். அதான் சொல்லப்படுது. அப்புறம் 17 வசனத்திலிருந்து 24 வசனம் என்ன சொல்லுது? 17 24 ரட்சிக்கப்படாதவங்க அப்படி தான் இருப்பாங்க. சரியா? உணர்வில்லாதவங்க சகலவித அசுத்தம் அவளோட நடப்பிக்கல காம விகாரத்துக்காக இருப்பாங்க. அதுக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முன்னாடி அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் பழைய மனுஷனை இப்போ தூக்கி கலைஞ்சு அழுக்கு ட்ரெஸ்ஸை கலைஞ்சு போகிற மாதிரி கலைஞ்சு போட்டு புதிய மனுஷன் நீங்கள் தரித்து கொண்டு இருக்கனால புதிதாக என்ன செய்யுங்க? நடங்க. சரியா? இவ்விதமான கிறிஸ்துவ கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ எப்படி இருக்கீங்க? புதிய தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்றீங்க? நீங்கள் தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ அந்த புதிய மனுஷன் என்ன செய்வான் பாருங்க, 25 வசனத்திலிருந்து 32 வரைக்கும். அந்த புதிய மனுஷன் என்ன செய்வான்? அந்த புதிய மனுஷன் பொய் சொல்ல மாட்டான். அந்த புதிய மனுஷன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டான். அப்படியே அவனுக்கு அப்படி எரிச்சல் இருந்தால் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே அவன் எரிச்சல் தணிஞ்சிரும். அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் திருட மாட்டான். அவன் தன் கையால் வேலை செய்வான். அவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் அவன் பேச மாட்டான். பக்தி இருக்கிற நல்ல வார்த்தை தான் என்ன செய்வான்? பேசுவான். அவன் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த மாட்டான். தனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டான். சகலமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரலும், தூஷணமும், எந்த துர்கணமும் அவன்கிட்ட இருக்காது. எல்லாம் நீங்கும். அவனை விட்டு நீங்கி போயிட்டே இருக்கும். அவன் என்ன செய்வான் அப்படின்னா தயவா இருப்பான். கிறிஸ்தவனுக்கு மன்னித்தது போல பிறருக்கு மன்னிப்பான். ஏன்னா 5 அதிகாரம் 1, 2, 3 வசனம் போது கிறிஸ்து அவருக்காக வாழல, பிதாவேல் அன்பினால தன்னை ஒப்பு கொடுத்தது போல, நம்ம மேல அன்பினால அவர் தன்னை கொடுத்தது போல, அவன் தனக்கென்று இதன் பார்க்காம கிறிஸ்துவை போல வாழும்படியாக தன்னை அர்ப்பணித்திருப்பான். அது மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி 3 வசனம் பாருங்க, 5:3 பரிசுத்தவான் சொல்ல அவன்கிட்ட வேசித்தனம் இருக்காது, அசுத்தம், பொருளாசை இதெல்லாம் செய்யாது. இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லப்பட மாட்டாது. அவன் வம்பு, புத்தியமான பேச்சு, பரியாசம் இதெல்லாம் பண்ண மாட்டான். ஒன்று பண்ணுவான். என்ன பண்ணுவான் அப்படின்னா சோத்திரம் செய்வான். அல்லேலூயா. ஆமாம், விபச்சாரக்காரனா, அசுத்தனாவது, விக்கிரகாரனான, பொருளாசைக்காரனாக என்ன செய்ய மாட்டான். அவன் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்க தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. அப்படி அவன் இருக்க மாட்டான். ஏன்னா இப்படிப்பட்டதுன்னு தான் கீழ்ப்படியான் பிள்ளை மேலே தேவ கோபாக்கினை வருது. சரியா? அவன் மோசம் போக மாட்டான். அவன் அவங்களுக்கு பங்காளியான செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா 8ஆம் வசனம் வாசிங்க, எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், அப்படி இருந்தான். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படி இருப்பான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இனி அப்படி நடந்து கொள்வான். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் சங்கீதக்காரன் தாவீது 27ஆம் சங்கீதத்தில் அந்த பிரச்சனையில் கூட, அந்த பிரச்சனையில் வனாந்தரத்து கோயிலை மேடுகள் காடுகள் அலைகிற அந்த பிரச்சனையில் கூட அவனோட ஜெபம் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன ஜெபம் தான் பண்ணால் அந்த ஜெபத்தை முன்னாடி வாசித்து முடிச்சிடுவோம். அந்த ஜெபம் என்ன ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 27 7 11. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்து, குகையில இருந்து, மேடுகளில் காடுகளில் இருந்து ஒரு மனுஷன் பிரச்சனையில ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறானா? தேவனே எனக்கு போதியும், என்னை செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. நல் நடக்கையில என்னை நடத்தும். அதான் அவனுடைய ஜெபம். சரிங்களா? அப்போ நம்மளும் இன்னைக்கு நம்ம ஜெபம் அதான் இருக்கணும். நல் நம்பிக்கை தந்த தேவனே, நல் இருக்கையை கொடுத்த தேவனே, நல் நடக்கையோடு நான் வாழ எனக்கு போதியும், செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. எழுப்பின போமா ஜெபம் பண்ணுவோம். எழுப்பினு ப்ரே பண்ணுவோம். எழுப்பினிடம் எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்மளோட ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக, இந்த காரியங்களுக்காக முதல்ல ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளை அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, அந்த காலத்தில் இருந்த ஆண்டவரே, வெளிச்சத்தில் இருக்கிறேன். காரணம் நீர் பிதாவே, என்னை நீர் அழைத்ததுனால, உங்களுடைய மிகுந்த இரக்கத்தினாலே கொண்டு வந்ததுனால, ஏசையா நீர் எனக்காக இரத்தம் சிந்ததுனால, பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்தை எனக்கு விளங்க பண்ணினாலே, எனக்குள்ள வாசமாக இருப்பதனால இன்றைக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன். வெளிச்சத்தில் இருக்கிற நான்
நல் நம்பிக்கை உடைய நான், நல்ல இருக்கையில் இருக்கிற நான், நல் நடக்கை உடையவனாய் காணப்பட நீர் எனக்கு போதியும். செவையான பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பமா. செவையான பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் நல் நம்பிக்கையை எனக்கு தந்திருக்கிறீர், நல் இருக்கை எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நல் நடக்கை உடையவனாக காணப்பட எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கரங்களை வைத்து கேட்போம். வல்ல பிதாவே, நடியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறைந்து பாத நேரத்தும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கப்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேங்க தகப்பனே. ஆண்டவரே, நல் நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கிருபையாகி தந்திருக்கிறீர் கர்த்தாவே. தகப்பன் நல் இருக்கைகளை அமர வைத்திருக்கிறீர். நன்றி எறிதல் உள்ளவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, நல் நடக்கையில் நாங்கள் வாழ, நல் நடக்கைகளோடு நாங்கள் இருக்க ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கப்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கையில் கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சுகம் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.